இப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டமே. நாடில அந்த அவர் வைத்திருக்கிற அந்த ஓலை சுவடிகளில் வந்து நூல் போட முடியாது. எங்க நூல் போடுறது? பைபிள் இருக்கவே இருக்கு. பைபிள் காலையில எந்திரிப்பான், கர்த்தாவே நான் இன்னைக்கு இன்டர்வியூ போறேன், கிடைக்குமா கிடைக்காதா, டபக்குன்னு ஒரு நூலை போட்டு திருப்பி பாப்பா. நீ போகிற காரியம் உனக்கு வாய்க்காதே போம். என்ன ஆண்டவரே கடைசியில வாய்க்காதே அப்படின்னு வந்துச்சு, இப்ப வாய்க்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சு பயத்தோட அந்த மாதிரி பாப்பாங்க. நான் ஒருத்தர சொன்னேன், இது என்னங்க இந்த மாதிரி நூல் போட்டு படிக்கிறீங்க? அவர் என்கிட்ட சொன்னார், பைபிள் அப்புறம் எதுக்கு நடுவுல நூல் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இந்த பாருங்க நூல் இருக்கா? உங்க பைபிள்ல நூல் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? எதுக்கு நூல் போட்டு பாக்குறது? காலையில எந்திரிச்சு கர்த்தாவே இன்னைக்கு பேசும் சொல்லி இந்த பைபிள் அந்த நூலை ஒரு ஆசீர்வாதிச்சு அப்படி தேய்ச்சி விட்டு அபிஷேகத்தை நிரப்பி பைபிள் நடுவுல போட்டு இழு, அப்படியே பைபிள் கிளியிட்டு. வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கணும். கர்த்தர் வார்த்தைகள் மூலம் பேசுவார். ஆராய்ந்து படிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை ஆழமா நுணுக்கமா படிக்கணும். படித்து அதை விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ணணும்.